This video sponsored by Anil Foods. தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம். ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டோமே ஆடினா ரொம்ப கஷ்டம். ரொம்ப உயரத்துக்கு போகும்போது ஆடினா தாண்டி தள்ளி விட்டுருவாங்க. சில பதவியில் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு அப்புறம் இதை யார் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அது சொந்த சொத்தாது. எனக்கு இந்த வேஷ்டி கோவணத்துலலாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஆஃப்டர் போடுறாங்க. தமிழ்நாட்டில் சின்ன திரைன்னு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணது நான் தான். தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறதை விட்டுட்டு நாய் வளர்க்குறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல்ங்கிறதே ஒரு திருவிழா. ஜெயித்தவங்களுக்கு கொண்டாட்டம், தோற்றவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற வரைக்கும் இந்த 3 வருஷம் என்னென்ன குறைகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நான் இந்த நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனால் இந்த நடிகர் சங்கம் நான் ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் சங்கத்திலிருந்து வந்து ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் சங்கம். இது எப்போதுமே பிரிஞ்சு போனவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நாங்கள் அப்படி நினைக்கிறதே கிடையாது. யார் வேணால் நல்லா இருக்கட்டும். ஏன்னா ஒரு தெருவில் போனால் 10 மருந்து கடை இருக்குது, டி நகரில் போனால் 20 நகை கடை இருக்குது. ஏன் 2 யூனியன் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு நினைத்தால் நினைச்சவங்களும் நல்லா இருப்பாங்க, ஆரம்பித்தவங்களும் நல்லா இருப்பாங்க. அதற்காக சொல்கிறேன். நான் இங்கே நடிகர், அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொன்னாங்க. அதை தாண்டி தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர் நடிகையருடைய யூனியனுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட், அதே போல் தமிழ்நாடு சின்னத்திரை பெரிய திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய 10 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய நிறுவன தலைவர், அதனுடைய செயலாளர் தான் திரு தாசரதி அவர்கள். தமிழ்நாடு சின்னத்திரை கூட்டமைப்பில் நாங்கள் இருக்கோம். அதை இன்னும் அஃபிஷியலாக நாங்கள் இருக்கோம். ஆனால் அதை திரு மங்கை ஹரிராஜன் தலைவர் அதை சேர்த்துக்கலை. கேட்டால் செல்வமணி சார் தான் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. செல்வமணி அப்படி சொல்லுவாராங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் அப்படிப்பட்டவராக செல்வமணியை நான் பார்க்கல. ஏனென்றால் அவரவர்கள் திறமைக்கு உண்டு. ஆனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பிரிஞ்சு போனோன்னா அனைவருக்கும் தாழ்வு என்பதை எல்லாரும் உணர வேண்டும். நான் ஏன் இந்த சங்கத்துக்கு குரல் கொடுத்தேன் என்றால் என்னுடைய குரலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பயன்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நாணயமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டோமே ஆடினா ரொம்ப கஷ்டம். ரொம்ப உயரத்துக்கு போகும்போது ஆடினா தாண்டி தள்ளி விட்டுருவாங்க. இந்த சின்னத்திரை கூட்டமைப்பில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இனிமேல் சின்னத்திரை கூட்டமைப்பில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இருப்பவர்களும் தலைவர்களாக வர வேண்டும் என்பது இப்போ இருக்க குரூப் ஆசைப்பட்டுருக்காங்க. அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே வரணும். பெப்சியில் பார்த்தீங்கன்னா வேறு சிஸ்டம், ஃபிலிம் சேம்பரில் பார்த்தீங்கன்னா வேறு சிஸ்டம். அங்கே தமிழ் ரெப்ரசன்டேஷன், தெலுங்கு ரெப்ரசன்டேஷன், கன்னட ரெப்ரசன்டேஷன், அது மாதிரி எல்லாரும் கூட்டமைப்பில் தனித்தனியாக இருக்கும்பொழுது அவர்கள் தலைமையேற்று வரும்போது சிறப்பாக இருக்கும். நிறையா விஷயம் தலைவருக்கு உண்டான அனைத்து தகுதியும் இருக்குதுன்னு நம்ம தலைவர் பேசுகிற முதல் 3 நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டேன். எங்க தலைவர் அதான் அந்த அளவுக்கு ஒரு ஃபயரோடு இருக்கிறார். கண்டிப்பாக அவர் செய்வார்ங்கிற நம்பிக்கை இருக்குது. வயசெல்லாம் கணக்கு கிடையாதுங்க, சின்னவன் பெரியவன் கிடையாது. ஆனால் என்னென்னா சில பதவியில் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு அப்புறம் இதை யார் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அது சொந்த சொத்தாது. அதை பார்த்துப்பாங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. அது வந்து நாம் நினச்சிக்கிறோம் நமக்கு அப்புறம் இவன் நன்மை எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்ன போது சின்னத்திரை வரலாற்றில் முதல் முறையாக அத்தனை பேரும் ஜெயித்த ஒரே டீம் இந்த டீம். அதுக்கு காரணம் என்னன்னா, நிர்வாகம் பண்ணுறவன் நமக்கே பேசிக்கிறத விட ஓட்டு போடுறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம்.
எதையுமே ரொம்ப ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க, அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், வேண்டாம், பண்ணாதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எது நம்மளால் முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்கம் சுஜாதா விஜயகுமார்கிட்ட இந்த நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் சுஜாதா விஜயகுமார் சீரியல் எடுக்கும் பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டால் சேனல்லேருந்து ஃபோன் வரும், இவரை மாற்றிருங்க, வேற ஒருத்தரை போடுங்க. ஏன்னா சேனல் தான் இன்றைக்கி டிசைடிங் அத்தாரிட்டி. நீங்கள் சேனலை போய் கேளுங்க. முதல்ல நீங்கள் சேனலை கேட்க வேண்டியது, டெலிவிஷன் நடிக்கிற ஆர்டிஸ்ட் பேரை போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஆர்டிஸ்ட் பேருமே போடுறது கிடையாது. அந்த தொடக்கத்தோடு ஒரு பொம்பளை வருவாங்களே, அவங்களா எப்போவுமே செருப்படி வாங்குவானே அவனா அப்படின்னே சொல்கிறாங்க. இதுவே சினிமானா பாருங்க, எம்ஜிஆர் வராரா, ரஜினிகாந்த் வராரா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆர்டிஸ்ட் பேர், ஏன்னா அது மிகப்பெரிய திரை. ராதாரவி பேசிட்டு கிளம்பிட்டாரா, எனக்கு இந்த வேஷ்டி கோவணத்துலலாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஆஃப்டர் போடுறாங்க, அதுக்காக சொன்னேன். தவிர பெரிய திரை சான்ஸ் வரலாம், வரக்கூடாது, வராத இருக்கலாம். ஆனால் சின்ன திரையில் ஒருவர் நடிகராக வந்துவிட்டால், நடிகையாக வந்துவிட்டால், ஒரு தொடர்ந்து 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு நிச்சயமாக வருமானம் உண்டு என்ற நிச்சயத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பது சின்ன திரை. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். மாடி ஏறத்துக்கு வேணால் 4 நாள் ஆகலாம், படி இறங்கிறதுக்கு 3 நாள் ஆகலாம், அதெல்லாம் கதை, அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு நல்ல தொழிலாக இருக்கக்கூடியதில் ஆனஸ்டாக இருங்க. ஹெல்த்தை பார்த்துக்கங்க, அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். இல்லைன்னா அடுத்த நிமிஷமே இவருக்கு பதில் அவர் அப்படின்னு ஒரே ஃப்ரேமில் ஃப்யூச்சரையே மாற்றிடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருங்க. கடவுள் இருக்கும் வரை, கடவுள் நம்பிக்கை இருக்கும் வரை உங்களுக்கு எந்த குறையும் வராது. அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன கூப்பிட்டு திடீர்னு ஒரு சீரியல் நடிக்க சொன்னாங்க, நடித்தேன். 100 எபிசோட் பண்ணுறேன், 100 எபிசோட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது எனக்கே 100 எபிசோட்லேயே 3வது எபிசோடில் சொன்ன டைலாகே திருப்பி சொல்கிறோமே அப்படின்னு தோணித்து. அப்புறம் தாசரதியை கேட்டால், என்னங்க நாங்கள் 30 எபிசோடும் ஒரே டைலாக் சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் புதுசாக இப்போ கூட பதவி இருக்கும்போது தலைவருக்கே கொஞ்சம் தடுமாற்றம். என்னன்னு பார்த்தா, சின்ன திரை ப்ராம்ப்ட் பண்ணால் தான் டைலாக் வருது. சொந்தமாக படிக்க சொன்ன தடுமாட்டம் வருது. இங்கே சைலன்ஸு நான் சின்ன சின்ன அப்படின்னு சொன்னால் தான் வருது. அது எனக்கா டைலாகே வரமாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு கேமரா பக்கத்தில் போய் நிற்கிறார், திருப்பி நான் டப்பிங் பேச போனால் அவர் குரல் தான் கேட்குது. நான் யாருக்கு டப்பிங் பேசுறது? நான் எனக்கு பேசணுமா, யாரோ ஒருத்தருக்கு அப்புறம் ஷூட்டிங் வரும்போது சொல்லுங்கள், அவரை கொஞ்சம் தள்ளி நின்றுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா பக்கத்து செட்டுக்கு போக சொல்லுங்கள். அது வலசரவாகத்தில் ஷூட்டிங்னா பக்கத்து செட்டில் பேசுறதுலாம் இங்கே கேட்குது. எல்லா வீட்லேயும் ஷூட்டிங் நடக்குது. அங்கே ரொம்ப வித்தியாசமான அனுபவம். நான் தமிழ்நாட்டில் சின்ன திரைன்னு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணது நான் தான். த சீனியர் மோஸ்ட் பர்சன். எனக்கு அடுத்தது தான் என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் வந்தார். அதற்காக சொல்கிறேன். அந்த வண்ணக்கோலங்கள் இது வரைக்கும் 11 முறை ரீடெலிகாஸ்ட் ஆகி வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறோம் என்னங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. என்றைக்கும் இன்றைக்கி யூடியூப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்றைக்கோ பண்ணின சீரியல் கூட அந்த ஒரு சீன் நல்லா இருந்ததுன்னா அது தொடர்ந்து பல வருடங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டமைப்பு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால எல்லாருமே இள ரத்தம். அண்ணன் பண்ணது சரியில்லை, இவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னா அது உங்கள் செயற்குழு மீட்டிங்கில் பேசுங்க, உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே பேசிக்கங்க. தயவு செஞ்சு அதை வெளியில் பேசிடாதீங்க. 3 வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் 3 வருஷம் இந்த ஜெயிச்ச வெற்றியை ஒற்றுமையோடு இருந்து, பொறுப்புலேயே 2 ரூ போட்டாங்க. இதில் ஒன்றில் பெரிய ரூ போட்டிருக்காங்க, இன்னொன்று சின்ன ரூ போட்டாங்க. ஆனால் அது பெரிய பொறுப்பு தான். சின்னது போட்டால் பருப்பான்னு கேட்டுருவாங்க. நமக்கு என்னென்னா தப்பு தான் கண்ணில் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. யூனியனை பாருங்கள், யூனியன் முக்கியம். ஆனால் உங்கள் தொழிலை விட்டுறாதீங்க. தொழிலை விட்டுட்டு யூனியனை பார்த்தீங்கன்னா, யூனியனை பார்த்ததுக்காக உங்களுக்கு தொழில் திரும்பி கைக்கு வராது. யூனியன்லேருந்தும் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கிற இடம் இல்லை யூனியன். அதே போல் உங்களுடைய ஒரே நலன், உங்கள் உறுப்பினருடைய நலன் தான் உங்களுடைய நலனாக இருக்க வேண்டும். அதை மாத்திரம் பார்த்துக்கங்க. இந்த கடந்த காலத்தில் நீக்கப்பட்ட 2-3 ஆர்டிஸ்ட், ரவீனா இருக்காங்களா,
ரவீனா மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் திரும்ப சேர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செய்து இந்த ஆர்டிஸ்ட் நீக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட்டை நீக்கிறேன்னு நீங்களே உங்கள் உறுப்பினரை நீக்குவதை செய்யாதீர்கள். அது சரியாக இருக்காது. அம்முவை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். கடந்த 15 ஆண்டில் இவங்க தான் வைரலாக போயிட்டு இருந்தாங்க. தெருவில் நாயெல்லாம் சண்டை போடுறதை விட்டுட்டு நாய் வளர்க்குறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானே 3 நாய் வளர்க்குறேன் வீட்டில். அப்புறம் வாசலில் வர நாயும் அங்கே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தான் சாப்பாடு போட்டு அனுப்புவேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஆனால் அது கடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. கடித்தா தப்பு தான். எங்கள் வீட்டு குழந்தையே கடிச்சிச்சுன்னா நாயை தான் தூக்கி போடுவோம். குழந்தைய தூக்கி போடுவோமா? போட மாட்டோம். அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான். ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, டெலிவிஷனில் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் டிபேட்டுக்கு போகும்போது 1/2 hour நான் இருப்பேன். அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு வெளில வந்துடலாம். அதுதான். ஏன்னா வச்சு செய்கிறதுங்கிறது இப்போ டெலிவிஷனில் அவங்க டிஆர்பிக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை மாத்திரம் நீங்கள் ஜாகிரதையாக ஞாபகம். நம்ம அன்பு. நான் ஏன் 3 நாய் வளர்க்குறேன்னு கேட்டாங்க. என் பேச்சை ஒரு நாயும் கேட்கறது இல்லைன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. 3 நாய் கேட்குது எங்கள் வீட்டில். அதனால் அது ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். எல்லாம் உயிர் தான். பூனை வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எலி வளர்க்குறவங்க ஜாஸ்தி, அணில் வளர்க்குறவங்க ஜாஸ்தி, எல்லாம் வளர்ந்துட்டு போகும். பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதனால் எனக்கு அது பிடிக்குங்கிறதுனால அவங்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது ஒரு தவறான மனோபாவம். மனிதர்களை ஏன் வெறுக்கிறீங்க? அவங்களுக்கு நாய் பிடிச்சிருக்கு, இன்னொருக்கு பிடிக்கல. நீ எப்படி பிடிக்கலான்னு சொல்லலான்றது தான் இன்றைக்கி வந்துருச்சு. அது வராத இருக்கிறது சிறப்பாக இருக்கும். யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வளர்க்கலாம், அவ்வளோதான். ஒய்ஃப் ஹஸ்பண்டை வளர்க்கலையா? அது மாதிரி தான் சாப்பாடு போட்டு தான் வளர்க்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம், பெட் அனிமல் இருக்கும். அந்த மாதிரி செல்லமாக நான் ஏன் கூப்பிட்றது இல்லை, உடனே அவளுக்கு சந்தோஷமாக ஹஸ்பண்ட் ஏன் நான் ஏன் கூப்பிட்டேன் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி. அதே கோபமான டோனில் கூப்பிட்டா வேறு மாதிரி. அதனால் கொஞ்சம் அன்பு செலுத்துங்கள். பிரிவினையை உண்டாக்குற மாதிரி எதுவுமே இப்போ பேசிக்கிட்டே இருந்தால் நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். இன்றைக்கி எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த ஃபுல் அரங்கத்தில் நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களோ, இந்த டீம் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகள் இருந்து அடுத்த முறை எலெக்ஷனே வேணாம், நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சுயேட்சையாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.